இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 6:10 எக்ஸாக்டாக. நைட்டு ஃபுல்லாக இங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். செம்ம குளிர். நல்ல வேலை பெட்ஷீட் எடுத்துருந்தோம், ஆளுக்கு ஒரு பெட்ஷீட்டே நனைஞ்சிச்சு. இப்போ சன்ரைஸ் ஆக போகுது. ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் எல்லோரும் வந்திருக்காங்க. நாங்களே அதுக்காக தான் நைட் ஸ்டே பண்ணோம். சன்ரைஸ் இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்க்காம போனேன் அப்படின்ட்டு. இப்போ இந்த எங்களுக்கு கீழே ஃபுல்லாக மேகம் தான். சூப்பராக அது கீழே. ஆமாம் பாருங்கள், எங்களுக்கு கீழே தான் இது மேகமே. நைட்டு உளுந்தானே வச்சுக்கோ. நைட்டு எங்களுக்கு கிட்ட போகுது மேகம், அப்படியே எங்கள் மேலே பட்டுன்னு போகுது. செம்ம குளிர் வேணா சீரியஸாக. 6 மணி ஆயிடுச்சுன்னு கரெக்டாக டியூட்டிக்கு இந்த மாதிரி வந்துட்டுக்கிறான். ஏன் ப்ரோ மார்னிங் டியூட்டியா? இந்த மேகம்லாம் எங்களுக்கு கீழே இருக்குது. இதெல்லாம் எங்களுக்கு கீழே இருக்குது. இப்போ பெருசாக ஒரு மேகம் கும்பல் வருது, வந்து எங்கள் மழை அடிக்கும் தான் நினைக்கிறேன். அது வந்து எங்களை ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். நாங்கள் இங்கே தான் தூங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அபயமும் ஒரு வேலை வந்துடுச்சு. குரங்கு தொல்லை கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. கரெக்டாக 6 மணிக்கு வந்துட்டாங்க டியூட்டிக்கு. இப்போ அவங்ககிட்டேருந்து நம்ம பொருளெல்லாம் காப்பாற்றணும். இங்கே தான் படுத்து தூங்கிட்டு இருந்தோம். உட்காந்துக்கிறானுங்க பாருங்கள். ஃபுல்லாக இப்படி தான் படுத்து தூங்க பாருங்க. எப்படின்னா மேகத்துக்கு நடுவில் படுத்து தூங்குற மாதிரி இருந்துச்சு. எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நம்மலாம் இறங்க போகிறோம். இப்போ தான் ஒருத்தர் ஏஞ்சி உட்காந்துக்கிறான். எல்லாம் போர்வை உட்டி ஒருத்தன் என்னன்னாலும் துண்டை வச்சு படுத்துனுங்கிறான். இந்த பாருங்க, இது ஃபுல்லாக மேகம் நம்ம கீழே தான். நைட்டு தூங்கும்போது இப்படி நம்மளை கிராஸ் பண்ணி தான் போச்சு மேகம். பார்த்தியா, நம்மள இது அப்படியே மேகத்தில் தான் பார்த்து கிடந்தோம். ஆக்சுவலி இங்கே எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து தங்குற இடம். ஆனால் இங்கே அலோவ் பண்ணல யாருமே. ஏன்னா ரூல்ஸ்லாம் மாறிடுச்சு. வா போகலாம். நான் பேக் போட்டு நீ தான் போடாமக்கிற. வா வா. இப்போ நாங்கள் போய் சன்ரைஸ் வியூ பாயிண்ட் பார்க்க போகிறோம். ஏன்னா ரூல்ஸ் எல்லாம் டோட்டலாக மாற்றிட்டாங்க. 3 மணி வரைக்கும் தான் அலோவுடு கீழே. 3 மணிக்கு மேலே ஏற அலோவ் பண்ண மாட்டாங்களாம். பழைய மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. தங்கக்கூடாது சொல்லிட்டாங்க. அதையும் மீறி தான் நாங்கள் படுத்தோம். ஏன்னா நைட்டோட நைட் இறங்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம். சன்ரைஸ் பார்க்க எப்படி போகிறது. ஃபுல்லாக மேகம் தான். ஏதோ கொடைக்கானல் இருக்கிற மாதிரி இது. சன்ரைஸ் வரோம், மேலே அப்படி சூரியன் ஏஞ்சி வருவோம். அப்படி பார்த்துனே இருக்கிறோம். வர மாதிரி தெரில. ஆனால் நாங்கள் நடக்க ஆரம்பிக்கலான்னு இருக்கிறோம். இப்போ நாங்கள் நடக்க போகிறோம். அவன் தான் இன்னைக்கு வாங்க போகலாம். பாருங்க, மொத்த ஊரும் இங்கே தான் படுத்து நின்றுச்சு. கோயிலுக்கு வந்த எல்லோரும் நைட்டு சாமியை பார்த்துட்டு கீழே போகலாம் தான் பிளான் பண்ணோம். பட் வந்து அந்த இருட்டில் இறங்க முடியாது சொல்லிட்டு எல்லோரும் மொத்தமாக இங்கே தான் படுத்துருந்தோம். இன்னும் ஒருத்தர் படுத்துருந்தான் இருக்கிறாருங்க.
இங்கே ஒரு இடி தாங்கி வச்சுருக்காங்க. சண்டை போட்டு தக்காளி. ஒருத்தன் குட்டியாக ஒருத்தன் இருக்கான் பேர். சொஞ்சின்னு இருக்கான். இப்போ இப்படி தான் இறங்க போகிறோம். ஆனால் இறங்கும்போது கடப்பாறை வழியாக இறங்க மாட்டோம், இன்னொரு ரூட் வழியாக தான் இறங்குவோம். ஏன்னா ஏறுறது தான் கடப்பாறை யூஸ் பண்ணோம், இறங்குறதுக்குள்ள. இந்த பக்கமாக தான் போகணும். லாஸ்ட் டைம்லாம் இங்கே தான் படுத்துருந்தோம் நாங்கள். ஆக்சுவலி கூட்டம் அதிகமாகும் போது இங்கே தான் வந்து லைனாக படுத்துருந்தோம். ஒரு 200 பேர்கிட்ட தான் படுத்து கிடந்தோம். இப்போது அங்கே தூரத்தில் ஒரு ஸ்ட்ரைப் தெரியுதா? இதோ அங்கே ஒரு ஸ்ட்ரைப்பு. அந்த ஸ்ட்ரைப் தான் நம்ம இப்போ லாஸ்ட்டாக நடக்க போகிறது. இப்போ அங்கே தான் போகணும். நம்ம மலையிலேருந்து இறங்கி அந்த வழியாக போனால் தான் பார்க்கிங் போக முடியும். நைட்டு ஒன்றுமே தெரியாது, பகலில் தான் பயம் தெரியும். ஹைட்டு சரியான ஹைட்டில். நான் சொன்னல ஊர் தெரியும்ட்டு, அது பாருங்கள், சின்ன சின்ன ஊர் தெரியுது பாருங்கள். இப்போ தான் ஏறுறாங்க போல் எல்லாரும். என்னடா ரோபோட் மாதிரி வந்துனுங்க ரொப்படா. அதான் அவங்க பார்த்தீங்கன்னா ஏறி வராங்க இப்போ தான். இவங்களாம் அந்த கடப்பாறை ஏறுறாங்க. ஆக்சுவலி ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டீப்பாக இருக்கும். அவனை அந்த பக்கம் அமிச்சிட்டேடா பாவட்டா. வரலாம் சூப்பராக இருக்கும். வேணாப்பா போ, லெஃப்ட்லேயே போதான் போயிட்டானே அவன். லெஃப்ட்லேயே போகலாம் போ. தினேஷ் மனுஷன் அவங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. பார்த்து போ. எப்படிங்கிறா பாரு. ஜூம் பண்ண இதோ அங்கேருந்து அப்படியே ஏறி வரணும். நம்ம இப்போ தான் அங்கே லாங்கில் ஒரு ஸ்ட்ரைப் தெரியுதா, ஒரு லைன் குட்டியா, அங்கே தான் நம்ம போக போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 3 hours ஆகிடும் இறங்குறதுக்கு. இறங்குமா ஏய் பார்த்து இறங்க, சைடில் பிடிச்சிக்கோ. உக்காந்தே போ. பனி பெஞ்சு பாறைலாம் வழுக்குது.
வரும்போது நம்ம லெஃப்ட் சைடில் வந்திருப்போம். பட் போகும்போது இப்போ நம்ம ரைட் சைடில் போகிறோம். அந்த சைடு தான் போய் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இறங்க போகிறது தான் அல்டிமேட்டாக இருக்கும், ஆபத்தாகவும் இருக்கும். ஓ கடல் மாதா, இந்த அவலையை ஏத்துக்க. ஏன்னா சைடில் எந்த ஒரு பிடிப்பும் இருக்காது. மூதேவி பயத்தில் மாற்றி சொல்கிற, தெளிவாக சொல்லு. அலாரம் தான் ஒரு கேடு இப்போ. ஃபோட்டோவா மயிறு இறங்கடா, வீடியோ ஆன்ல இருக்குது. ஸோ இப்படி தான் இறங்கணும் இப்போ நம்ம. ஆனால் இது கொஞ்சம் பரவாயில்ல, கடப்பார் தான் கொஞ்சம் மோசமாக இருக்கும். கையில் மாட்டிக்கோ. போ இறங்க எப்படி ஒரு வீடியோ எடுப்பீங்கன்னு பார்த்தேன். போட. ஓ அவ்வளோதான், இனிமேல் vlog தான். யாரும் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துட்டீங்களா எல்லாம்? சார்ஜ் வேறு கம்மியாக இருக்குது. பேச்சே இல்லை. ஏய் நல்லா இவனே தினேஷ் பார்த்து காலவை பார்த்து காலவை. இப்படி இறங்க போறியா பேக்கில் இறங்க போறியா? பேக்கில் தான் போனோம். நான் இப்படி பார்த்தோன்னா ஓரளவுக்கு பயமாச்சு கம்மியாக. இல்லை இப்படி தான் வாட்டமாக சில பேர் வாட்டமாக இருக்குண்டா அது. வாங்க சாப்பிடலாம். குச்சி எப்படி பேக்கில் மாட்டிறியா? உச்சி நாயில வச்சு ரொம்ப அதுண்ணா. சரியா? இல்லை ஃபோனில் எடுத்து போய் எடுத்துனா ஒரு ஆடி கேட்குறேன். இங்கே இருந்தெல்லாம் கீழே போடுறேன், நிற்கும் குச்சி எடுத்துக்கலாம். மச்சான் குச்சி மட்டும் பிடி. இல்லை மச்சான் அப்படி இதை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். இதை ஃபுல்லாக அப்படி இறங்குறது பிடிக்கிறியா? டேய் நல்லா பிடிச்சிட்டு இறங்குங்கடா. ஏய் நல்லா பிடிச்சிட்டு இறங்குங்கடா டேய். இந்த பாருங்க இப்படிதான் இருக்கும் இந்த இடத்துல ஆக்சுவலி இறங்குறதுக்கு. ஏண்டா நல்லா தானே வந்துகிட்டு இருக்க, கொஞ்சம் சும்மா இருடா. குச்சி இப்போ நான் யார்கிட்ட தருவேன்? மச்சான் கீழே இறங்கிடுவியா? ஏதாவது அமுச்சு விட்றா. அமுச்சு விட்றானா? எப்படி அமுச்சு விட்றானா? புரியல. வீடியோ அமுச்சு விடுன்றான். எவ்வளோ மச்சான் மேகம்லாம் நம்ம கீழே தான் மச்சாங்குது. தள்ளு மேகமும் நம்ம கீழே தான்டா. போவா வா போ. ஏய் ஆமா கீழே போயிடலாம். ஆமா சைட்டா ப்ரோ. ஆமாம் ப்ரோ, நின்று போயிருந்தேன். நீ வாங்கடா. பின்னாடி என்ன தானே கஷ்டமாகுது, விளையாட்டுக்கு சொல்லடா. ஏய் இதுல ஈஸியா இருக்கும். ரெண்டு பக்கம் ஸ்டேபிளா பிடிக்க இருக்குது. எப்படி இருக்குது பாருங்க. இப்படி இறங்குவியா? இங்க பாரு. என்னடா ரிவர்ஸ்ல இறங்கிறான் அவன். படிக்கட்ட பார்த்து இறங்குது பாரு. இது ஒரு ஈஸியா இல்ல திரும்பி வந்து பாரு. இவனுங்க பண்ற சேஷ்டை இது. என்னென்ன வேலை பண்றானுங்க தெரியுமா? ஒரு நேரக்குள்ள கிட்ட வட்டி ஜர்க் குதிட்டு போயிடுறானுங்க குரங்கு பசங்க. இப்போ இப்படியே தான் இறங்கி போகிறோம் நாங்கள். செம்ம குட்டி பாக்குது நம்மள. எதுக்கு என்ன பண்ணுறோம்? தலை சொல்லி தரு. ஏய் வரேன்டா. இட்ஸ் ஆன் டு டேக் அவுட் ட்ராம் அண்ட் கமெண்ட் ப்ரோ டேய். ஓ மை காட், இட்ஸ் a choke slave. டீம் போட்டு அடிக்குறா ரெண்டா. ரெடி ரோல சண்டை போடுறானுங்களா? நாங்க மாமா மச்சான், நாங்க சண்டை போடுறோம். நீங்க எதுக்குடா பாக்குறீங்க? அடி பாக்குது அந்த ஆளிடா. வந்தியா சாமியா பத்தியா கிளம்பு, இங்க என்ன பாத்துனுக்குற? அந்த குரங்கு அள்ளு விடுது பாருங்க. அதே மாதிரி வந்து அது வெளிக்கணும். இருக்க தெரியும்டா.
பார்த்து டைம் பார்த்தீங்கன்னா 8:24 எக்ஸாக்டாக. நாங்கள் வந்து 7 மணிக்கு இறங்க ஆரம்பித்தோம். நாங்கள் அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு தான் வந்தோம். ஒரு வேளை ஸ்டெப்ஸும் வந்துட்டோம். 1263 மொத்தமாக ஸ்டெப்ஸு. அதான் அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு ஃபயரில் போயிட்டு இருக்குது. அப்படியே சர்ன்னு இறங்குது. ஓடி ஓடி இறங்கி நிற்கிறேன். எல்லாம் இப்போ தான் வராங்க. பயப்படாதா என்ன வேணும் வேணும் போன கீழே பிடின்னு போயிருப்பது. என்னதா போர் அடிக்குது. செல்ஃபி எப்படி இருக்கு பாருங்க. எப்படி இருக்க போன பிடினோட போது பாய் காலி காலி எப்படி இருக்கு ஆஃப் என்ன வேணும் உனக்கு? குட்டி பசங்க. ஆமாம் வாயில் வச்சுக்கோண்டா. வாய் சைடில் போதும்டா வாயில வச்சுக்கிறேன். நான் வேற குத்துறேன். வாழ்க்கையே பறிகுத்த மாதிரி வராம போகிறேன் பிரதீஷ். நான் பண்ணது கூட தெரியாது. இதெல்லாம் மேகமா பனியா? மேகம் அது கூட இல்லையாடா டேய். நம்ம இப்போ அங்கே தான் இருந்தோம். ஆக்சுவலி 7 மணிக்கு நம்ம அங்கே இருந்தோம். மணினப்பட் 9 மணி ஆகுது. அப்படியே அந்த பக்கமாக இறங்கி 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 அப்படியே சுற்றி ஸ்டெப்ஸ் வழியாக வந்து இந்த பக்கமாக வருவோம். ஸோ கீழே ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு கோயில் இது. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா காலைல வந்து நார்மலாக கஞ்சி போடுறாங்க. மத்தியானம் பார்த்தீங்கன்னா சாம்பார் ரைஸ் போடுறாங்க. ஸோ கண்டிப்பாக இங்கே எப்போவுமே சாப்பாடு இருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சாப்பிட்லாம். நாங்கள் இப்போ சாப்பிட்டு தான் முடித்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ இங்கேருந்து ஆட்டோவில் போகலாமான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஃபைனலி வந்துட்டோம் வெளியே. கரெக்டாக 7 மணி ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே உட்காந்து எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஆயிடுச்சு. மணி பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக 10:20. ஸோ பார்த்தீங்கன்னா ரூல்ஸ்லாம் வந்து பயங்கரமாக மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு மாதிரி ஒரு ஃப்ரீனஸே இல்லை. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஏன்னா வந்து நிறையா மேலே வந்து இந்த சரக்கு அடிச்சுட்டு கஞ்சா அடிச்சுட்டுலாம் வந்து ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுறாங்க. அப்புறம் லேடிஸ்க்கு ஏதோ ப்ராப்ளம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸே மாற்றிட்டாங்க. இப்போ 3 மணி வரைக்கும் தான், ஈவினிங் 3 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க. மேலே வந்து ஸ்டே கிடையாது. சாமி பார்த்துட்டு இறங்கிடணும். நாங்கள் அது மீறி ஸ்டே பண்ணோம். பட் எங்களுக்கு சொல்லலை. பட் வந்து ஸ்டே பண்ணாதீங்க, மேக்ஸிமம் ஸ்டே பண்ணாதீங்க, கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா 7 o'clock தான் ஓப்பன் பண்ணுறாங்க கோயிலை. ஈவினிங் வந்து கரெக்டாக 3 o'clockலாம் இங்கே என்ட்ரன்ஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. 3 o'clock மேலே இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் மாற்றிருக்காங்க. கடை நிறையா இருக்கும். பட் கடை கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. வரும்போது கொஞ்சம் பார்த்து வரணும். இதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு வர்ற மாதிரி வச்சுக்கோங்க.